ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாருக்குமே உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரிஞ்சது தான் எதுக்காக இத்தனை நாள் தயங்கினாங்க. இப்போ எப்படி அது ஒன்றன் பின் ஒன்றாக அந்த அறிவிப்புகள் வந்திருக்குங்கிறத பார்த்தாலே அதிமுகவுடைய கணக்கு வேறாக இருந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜகவோட சேர்ந்தா அம்மா ஜெயலலிதாவுக்கு எப்பவுமே கூட துணை நின்ற இஸ்லாமிய கிறித்துவ சிறுபான்மையினர் அவங்கள விட்டு போயிட்டாங்க. இப்போ காலத்தின் கட்டாயம். ஏன்னா இப்போ டோட்டலாக டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். இப்போ விஜய் இருக்கிறாரு, ஒரு another பிளேயர், ஸ்ட்ராங் பிளேயர். இன்னி எவ்வளவு காலம்தான் நாம் இதையெல்லாம் சகிச்சுட்டு இருக்கணுமோ, எப்படியாவது ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு மாற்றம் வரணும்னா ஒரு கூட்டணி அரசியல் அப்படிங்கிற விஷயத்துல தான் இன்னைக்கு தலைமை மாற்றம் வந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஓப்பன் சீக்ரெட். நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சில பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னன்னா, நம்பர் 1, கொங்கு வேளாளர்கள் மட்டும்தான் எதிர்கட்சியில் இருக்காங்க தமிழகத்தில் இப்போ அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வரவு மாற்றி அமைச்சிருக்கு. அவருமே ஒரு பவர்ஃபுல்லான டாமினன்ட் கம்யூனிட்டிங்கிறதுனால ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகை கஸ்தூரி அவர்கள். வணக்கம். தமிழக பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கு. கட்சியினுடைய தலைமை பொறுப்பே மாறி இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இதை பற்றியும் என்டிஏ கூட்டணியை பற்றியும் உங்களுடைய பார்வை என்ன? தமிழகத்தில் பெரும் மாற்றம். பாஜகவின் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன், உடனடியாக அமைந்த பாஜக அதிமுக கூட்டணி மாதக்கணக்கான யூகங்களுக்கும் வாரக்கணக்கான பரபர பேச்சுவார்த்தைகளுக்கும் ஒரு முடிவு. அண்ணாமலை அவர்கள் தலைமையிலிருந்து இன்று பாஜக திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமைக்கு வந்திருக்கிறது. புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவிச்சுக்கிறோம். அவர் வந்த உடனேயே அடுத்த அறிவிப்பாக அமித்ஷா அவர்கள் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாருக்குமே உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரிஞ்சது தான் எதுக்காக இத்தனை நாள் தயங்கினாங்க. இப்போ எப்படி அது ஒன்றன் பின் ஒன்றாக அந்த அறிவிப்புகள் வந்திருக்குங்கிறத பார்த்தாலே என்ன விஷயம், எதனால் இத்தனை நாள் ஒரு யோசனையில் இருந்தாங்க, இனிமே என்ன ஃபார்வர்ட் பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லிடும். அதிமுகவுடைய கணக்கு வேறாக இருந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜகவோட சேர்ந்தா அம்மா ஜெயலலிதாவுக்கு எப்பவுமே கூட துணை நின்ற இஸ்லாமிய கிறித்துவ சிறுபான்மையினர் அவங்கள விட்டு போயிட்டாங்க போன சட்டமன்ற தேர்தலில். அதனால் இப்போது அவங்க திரும்பி வரணும், அம்மா தனியாக நின்று ஜெயிச்ச மாதிரி நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டார் இபிஎஸ். ஆனால் இப்போ காலத்தின் கட்டாயம். ஏன்னா இப்போ டோட்டலாக டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். இப்போ விஜய் இருக்கிறாரு, ஒரு another பிளேயர், ஸ்ட்ராங் பிளேயர் இன் த ஃபீல்ட். சீமான் அவர்கள் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. தமிழக பாஜகவே கூட அண்ணாமலையின் தலைமையில் ஒரு பெரிய வளர்ச்சியை அடைஞ்சு ஒரு கணிசமான வாக்கு வங்கியை தன் பக்கம் திருப்பி இருக்கிறது. இந்த நிலையில் இது எல்லாத்துக்கும் மேலே திமுக உடைய இந்த 4 ஆண்டு ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு இல்லாமை, நிவாரண பணிகள் முடியாமை, கொடுத்த வாக்குகள் எதையுமே நிறைவேற்றாமை, எல்லாத்துக்கும் மேலே ஒரு போதை ராஜ்யம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் மக்கள் ரொம்ப அசந்து போயிட்டாங்க. அவங்க ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. இன்னி எவ்வளவு காலம்தான் நாம் இதையெல்லாம் சகிச்சுட்டு இருக்கணுமோ, எப்படியாவது ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு மாற்றம் வரணும்னா அது தனித்தனியாக எல்லா கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக சிதறி கிடந்தால் திமுகவுடைய கூட்டணி அப்படியே இருக்குது, அலையாமல் கொலையாமல் இருக்குது. அவங்க தான் மறுபடியும் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற இந்த ஒரு நிதர்சனம். ஸோ திமுக, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் மற்றும் பலர்
சிறுபான்மை கட்சிகள், இவங்க எல்லாரையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி, இவர்களை பீட்டடிக்கணும்னா என்டிஏ கூட்டணியால் தான் முடியும் அப்படிங்கிற உண்மையை நம்ம யாருமே இத்தனை நாள் தெரிஞ்சும் ஏற்றுக்காமல் இருந்தாங்க. இப்போ அது காலத்தின் கட்டாயம் அல்லது அமித்ஷா அவர்களின் அரசியல் சாணக்கியத்தனம், எப்படி வேணால் சொல்லலாம். இருந்தாலுமே இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து திமுகவை எதிர்த்தாலுமே அது அவ்வளோ ஒரு ஈஸியான ஃபைட்டாக இருக்காது. இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி டஃப் ஃபைட். தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு நல்ல காலம் இருக்குது 2026 நம்முடைய கேள்விகளுக்கு விடை கிடைக்குமா, நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறத ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கேன் நான். ஒரு விஷயம், நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் அண்ணாமலை அவர்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் பாஜகவை வளர்த்திருக்கிறார். ஆனால் ஒரு கூட்டணி அரசியல் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இன்னைக்கு தலைமை மாற்றம் வந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஓப்பன் சீக்ரெட். அண்ணாமலை அவர்கள் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து பல விஷயங்களை கட்சிக்காக பண்ணியிருக்கிறாரு. அவருடைய மாற்றத்துக்கான காரணம் என்ன? புதிதாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றிருக்கிறாரு. அவரை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சில பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னன்னா, நம்பர் 1, அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி. எத்தனையோ வருடங்களாக அரசுலேயும் இருந்திருக்காரு, அரசாங்கத்திலையும் இருந்திருக்காரு, ஆட்சியிலையும் இருந்திருக்காரு. அம்மா ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக இருந்திருக்காரு. இது எப்போவுமே அவருக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபராகவும் இருந்திருக்கார். அரசியலில் எல்லாமே நெளிவு சிழிவுகள் எல்லாமே தெரிந்தவர், எதிர்க்கட்சியினர் கூட விரும்பக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ சுமூகமாக ஒரு கூட்டணி அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக அவர் ஒரு முடிவுகளை எடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு வசதி படைத்தவர். தேர்தல் களத்தில் எங்கே செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுல அனுபவம் வாய்ந்தவர். அதுவும் இந்த இடத்துல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். மூன்றாவது, பாஜகவில் தேவையில்லாத சில எலிமெண்ட்ஸ் இருக்குது. கட்சியை பின்னோக்கி இழுக்கக்கூடிய சில ஆன்டை பார்ட்டி உள்ளுக்குள்ளாயறையே இருக்கக்கூடிய 5ஆம் படைகள் சிலர் இருக்கின்றனர். அவங்களெல்லாம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டவர்கள் தான். அவங்களையெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்க நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, அவரால் முடியும். நான்காவது, சொல்லவே வேணாம், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கணக்குகளை நாளைக்கு சீட்டை ஷேர் பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு ஈஸியாக பேச முடியும், ஈஸியாக அதை ஒரு பகிர்மானத்தை செய்ய முடியும், ஈஸியாக கூட்டணி முடிவுகளை ரொம்ப சுமூகமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று என்னென்னா, சமூகம் சார்ந்த ஒரு அரசியல். கொங்கு வேளாளர்கள் மட்டும்தான் எதிர்கட்சியில் இருக்காங்க தமிழகத்தில் இப்போது அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வரவு மாற்றி அமைச்சிருக்கு. அவருமே ஒரு பவர்ஃபுல்லான டாமினன்ட் கம்யூனிட்டிங்கிறதுனால பிஜேபிக்கு குறைவாக இருந்த அந்த சமூகத்தின் ஆதரவு, அது மட்டும் இல்லாமல் சவுத்தில் இருக்கக்கூடிய நிறைய இதுக்கு வரைக்கும் ஒருவேளை நாம் புறக்கணிக்கப்படுகிறோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சமூகங்கள் எல்லாருமே பிஜேபியை இப்போ மறுபடி ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு சமூக அரசியல் அப்படிங்கிறதும் ஜாதி ரீதியான ஒரு அரசியலுக்கும் நயினார் நாகேந்திரன் இஸ் அ வெரி குட் கேண்டிடேட். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இன்றைக்கி அவர் எம்எல்ஏவாக இருக்கார். ஸ்ட்ரைட் ஃப்ரம் இன்றைக்கி அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, இஸ் அ சிட்டிங் எம்எல்ஏ. இன்னிலிருந்து பதவி எடுத்த அடுத்த நிமிஷத்திலிருந்து அவர் பிஜேபிக்கான தலைவராக அவர் சட்டமன்றத்தில் முழங்க முடியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அங்கே என்ன சட்டமன்றத்தில் செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத உடனுக்குடன் அவர் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், அதற்கான கவுண்டர்ஸ் செய்ய முடியும். இப்படி நிறைய அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்குது. கட்சியிலும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ராப்போ இருக்குது. அண்ணாமலை அவர்களுடைய மிக தீவிர தொண்டர்கள், மிக தீவிர விசுவாசிகள் கூட நயினார் நாகேந்திரனை பகையாக பார்க்க மாட்டாங்க, போட்டியாக பார்க்க மாட்டாங்க. கட்சிக்கு இது நல்லது. அடுத்த வருடம்
ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியில், அதில் என்னை பொறுத்த வரைக்கும் சீமான், விஜய் போன்றவர்கள் கூட எல்லாருமே அந்த பக்கம் வரணும், ஒரு கூட்டணியாக சேரணும்னு நான் சொல்லுவேன். ஒரு வலுவான கூட்டணியோட திமுகவை அடுத்த வருடம் சந்தித்து வெற்றி பெற்றால் இன்று பிஜேபிக்கு நல்லதுன்னு சொல்கிறோம், அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். பாஜக கட்சியினுடைய இந்த ஒரு முடிவு கட்சிக்கு சாதகமாக அமையும், அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் தமிழகத்துக்கே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு பகிர்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்தை எங்ககிட்ட ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி.